ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய் ஆஸ்திரேலியா போகலையா? திட்டமே வேற. ஆதவ் அர்ஜுனா அப்டேட். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுகவும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுகவும் போராடி வர்றாங்க. நாம் தமிழர் தாவேக கட்சிகளும் களத்தில் பலத்துடன் நிற்கிறாங்க. தாவேக வருகை இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுது. விஜய் ஆஸ்திரேலியா செல்வதாக வெளியாகி வரும் தகவலுக்கு தாவேக ஆதவ் அர்ஜுனா விளக்கமளிச்சிருக்கிறார். தாவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் என்ன பேசினார் அப்படின்னா, திமுக ரூபாய் 5000 பணத்தை ஓட்டுக்காக வழங்கி இருக்கு. மக்கள் அதை தூக்கி எறிந்து மாற்றத்திற்கு தயாராக்கி விட்டாங்க. தாவேகாவில் ஓட்டுக்கு பணம் என்கிற எந்த செயலிலும் ஈடுபடவில்லை. தலைவர் மாற்றத்திற்காக ஒரு ஜனநாயக புரட்சியை தொடங்கியிருக்கிறார். 50 வருடங்களுக்கு பிறகு எங்கள் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து புரட்சி ஏற்படுத்தியுள்ளோம். கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்திற்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. இந்த டிவி டிபேட்டில் உட்காந்து பேசிட்டு திமுக மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் 4ஆம் தேதி அன்னைக்கு மக்களுடைய முடிவை நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல முடிவு கிடைக்கும். மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. அந்த மக்கள் கடமைகளை பற்றி எங்கள் தலைவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போதும் கட்சிக்கான பணியில்தான் இருக்கிறார். வாக்கு எண்ணிக்கையின் போது எப்படி செயல்பட வேண்டும் என்று நேற்று தான் எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்கள் தலைவர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். தாவேகா எப்போதும் போல வலிமையுடன் இருக்கிறது. இனிமேட்டு கொஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதை பற்றி எங்களோட தலைவர் சிந்திச்சுட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில் இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நேற்று தான் எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்கள் தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாக்கு எண்ணிக்கையின் போது மொத்த நாடே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு மாற்றம் இருக்கும். 50 வருடங்களுக்கு பிறகு மக்களுக்கு மாற்றம் வேண்டும் என்கிற மிகப்பெரிய உணர்வு ஏற்பட்டிருக்கு. திமுக புரளி, அதாவது மக்கள் மாற்றத்திற்கான முடிவை தருவார்கள். தொலைக்காட்சி விவாதத்தில் பேசி திமுக போல நேரத்தை வீணடிப்பதற்கு தயாராக இல்லை. வருகிற மே மாதம் 4ஆம் தேதி தமிழக மக்களின் மாற்றத்தை காண்பார்கள். திமுக தோல்வியடையும் நேரத்தில் ரவுடியசத்தை கையில் எடுப்பார்கள். சேகர் பாபு ரவுடிகளை அழைத்து எங்கள் வேட்பாளர்கள் வழக்கறிஞர்களை தாக்கியிருக்காங்க. விஜய் ஆஸ்திரேலியா செல்வதாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஆஸ்திரேலியா செல்லல. ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போகிறாரு. திமுக தான் ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமாக டிஎம்கே கவர்மெண்ட்டில் தான் ரூமர்ஸை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. விஜய் நாளைக்கு நிலாவிற்கு செல்கிறார். திமுக தான் ராக்கெட் ஏற்பாடு செய்திருக்கு. அந்த புரளிகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.